ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நைட் ரொட்டீன் தான். இன்றைக்கி நைட்டு என்ன சாப்பாடுனாக்கா, காலையில் செஞ்சு சாப்பாடு இருந்துச்சு ஒரு ஆளுக்கு. ஸோ அது நான் சாப்பிட்டுக்குவேன். இப்போ அவருக்கு ரவை இருந்துச்சு, ரவை தான் வறுத்தேன். ஆனால் வெஜிடபிள் எல்லாம் போட்டு செஞ்சேன். பட் அவர் சாப்பிடுறோ இல்லை தெரியல. எனக்கு காயெல்லாம் போட்டு உப்புமா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்டுக்குவேன். டெய்லியுமே உப்புமா கொடுத்தாங்கன்னா கூட நான் சாப்பிட்டுக்குவேன். ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். பட் ஈவினிங் மேலே என்ன ஆச்சுன்னு தெரில. கோல்டு, தலைவலி, தொண்டை வலி, பயங்கர உடம்புல இருக்குது, காய்ச்சல். அது எதனாலன்னு தெரில. மழையும் வரல. மழை வந்துச்சுன்னா கூட நான் நினச்சா காய்ச்சல் அடிக்கும். மழையும் வரல. ஒரு நல்லா வெயில் பயங்கரமாக இருக்குது. ஏஞ்சிக்கவே முடியல. படுத்துட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி. இப்போ என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா, ஏதோ பேசினாலுமே அழுதுகிட்டே பேசுகிற மாரி தான் உங்களுக்கு கேட்கும். பட் தெரியல, வாய்ஸ் மாற்றி பேச முடியல. நான் இன்றைக்கி உப்புமா எப்படி செஞ்சேன்னாக்கா, எண்ணெய், கடுகு, உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் ரவை எடுத்தேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நான் கொஞ்சம் எச்சாவே ஊற்றுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு உதிரி உதிரியாக பிடிக்கும். அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொலன்னு தேவை எங்கள் வீட்டிலலாம். அதனால 1 டம்ளருக்கு அவங்களுக்கெல்லாம் 3 டம்ளர் ஊற்றுவேன். எனக்கு அந்த 1 டம்ளருக்கு ரவைக்கு 2 டம்ளர் தான் தண்ணியும் ஊற்றி செய்வேன். பட் அது ஒரு மாதிரி உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் சாப்பிட. இவங்களுக்கெல்லாம் இப்படி பிடிக்குன்றதுனால நான் அப்படியே செஞ்சேன். தண்ணி கொதிச்சதுமே ரவை கொட்டி கலரி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா சிம்மில் உப்புமா ரெடி. ஆனால் சூப்பராக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உப்புமா செஞ்சு வச்சுட்டு கிச்சன் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். முதல்ல 5 மணி இருக்கும், அவ்வளோ நேரத்துக்கு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து கமுத்திட்டு அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். அடுப்பு மேலே இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் அடுப்புலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுப்பெல்லாம் எடுத்து கழுவுது சிங்கிள் போட்டு, அதுக்கப்புறம் சோப் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு, அதுக்கப்புறம் சோப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு, ஏன்னா நான் காலையில் தான் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி விட்டாக்கா அப்படியே நீட்டாக தெரியும். அதனால் மறுபடியும் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விம் ஜெல் இல்லை வீட்டில், காலையிலே தீர்ந்து போச்சு. ஏன்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதனால் நான் போய் வாங்கிட்டு வரல. அவர் வந்ததுக்கப்புறம் சொல்லி அனுப்பணும், வாங்கிட்டு வருவார். அதனால் பாத்திரம் கழுவுற சோப்பே இருந்துச்சு. அதான் கொஞ்சமாக போட்டு நல்லா தேய்ச்சிட்டு 2-3 டைம் துணி அலாசிட்டு நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு இருந்தேன். கிச்சன் க்ளீனிங்கு நம்ம வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னாக்கா கிச்சன் பார்க்க நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தானே இருக்கிறது கிச்சனில். அதனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்ம 8 மணி நேரம் கிச்சனில் தான் இருப்போம். அதனால் நம்ம நீட்டாக வச்சுக்கணும்னாக்கா நம்ம போனால் ஏதாவது வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிச்சன் க்ளீனிங் இல்லைனா அதில் போகவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வராது. அதனாலே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ டைம் கிடைக்குதோ கிச்சனில் தான் வேலை. கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேறு இருந்ததில்ல. அந்த போசி நல்லா கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சு மேலே சிங்கில் பாத்திரம் கழுவும் போது கீழே பைப்பில் தண்ணி வர மாட்டேங்குது. ஓட்டையாக இருக்குன்னு என்னன்னு தெரில. அப்பப்போ நான் பார்த்துட்டு க்ளீன் பண்ணாக்கா ஸ்மெல் அடிக்காது. நான் எங்கன்னா விட்டுட்டுனாக்கா பார்க்காம ஒரே ஸ்மெல் அடிக்கும். கிச்சனுக்குள்ளேயே வர முடியறதில்ல. அதனால அப்போ பார்த்து துடைச்சி விட்ருவேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, லவ் மேரேஜ் பற்றி தான். யாருக்கு முக்கியமாக இது சொல்கிறேன்னாக்கா, இதுக்கப்புறம் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்காக தான் இது. தப்பாக நினைக்க வேணாம் யாருமே. லவ் மேரேஜ் பண்ணுங்க, தப்பே இல்லை. முடிஞ்ச வரையும் அம்மா வீட்டு பக்கமாக இருக்கிற மாரி பாருங்க. என்ன மாரி ரொம்ப லாங்காக வந்து மாட்டிக்காதீங்க. நம்மளுக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம படுத்தே இருந்தோம்னா கூட யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு டம்ளர் டீ கூட நம்மளுக்கு வச்சு தர மாட்டாங்க. புரியுதுங்களா? அதே நம்ம அம்மா வீடு பக்கமாக இருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு கஷ்டனாக்கா அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு வேலையாகட்டும் நம்மளால் ரொம்ப முடியலனாக்கா அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க பக்கத்தில் நம்ம இருந்தோம்னா. ஆனால் எனக்கு பாருங்கள், அப்படியே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் உடம்பு முடியல படுத்தே இருந்தேன்னா கூட யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. என்னான்னு கூட கண்டுக்கிறதில்ல. ஆனால் எனக்கு முடியலனாக்கா என் வீட்டுக்காருக்கு தான் நான் நன்றி சொல்லணுனாக்கா. ஏன்னா எனக்கு முடியலைனாக்கா அவர் வேலைக்கே போக மாட்டார். வீட்டில் இருந்து என்னை பார்த்துன்னு குழந்தைகளை பார்த்துன்னு இருப்பார். ஏன்னா இது ஒன்று கடவுள் எனக்கு நல்லது பண்ணியிருக்கேன். எனக்கு கிடச்சிருக்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச வெளியும் அம்மா வீட்டு பக்கமாக பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுனாக்கா கண்டிப்பாக அம்மா வீட்டாளுங்க கண்டிப்பாக வந்து நிற்பாங்க. சரிங்களா?
நம்மளுக்கு அம்மா வீட்டில் காசு பணமோ போகணும் எதுவுமே கொடுத்து உதவி பண்ணனா கூட பரவாயில்ல. நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க வந்து நிற்பாங்க பாருங்களா, அது மட்டும்தான் நம்ம நினைக்கணும். என்றைக்குமே அம்மா வீட்டில் இது கொடுக்கல அது கொடுக்கல இந்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒன்று முடியலையா அவங்க வந்து நிற்கிறாங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவை. எங்கள் ஊர் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ லாங்குனாக்கா, இங்கேருந்து இன்றைக்கி காலையில் நம்ம பஸ் ஏறினோம்னாக்கா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்கே போக முடியும். அவ்வளோ தூரம்தான். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால வர முடியறதில்ல, அந்த டைமுக்கு வர முடியறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த டைம் தான். நம்மளுக்கு உடம்பு முடியல அந்த நேரத்தில் அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கணும், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி வர முடியறதில்ல அவங்களால. இதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து கல்யாணம் பண்ணது தப்பு. அங்கேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாரு, அது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா, ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க, அது மட்டும்தான் எனக்கு நல்லது நடந்தது. மற்றவங்கள பற்றி நான் பேசவும் மாட்டேன், அது பேசவும் கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்கிறது நம்ம ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான். அதனால் மற்றவங்கள பற்றி நான் யார் பற்றியும் குறை சொல்லலை, யார் தப்பையும் சொல்லலை. நான் கல்யாணம் பண்ண சொல்ல எங்கள் அக்கா எல்லாம் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருப்பேன் தெரியுமா. நான் தான் கேட்கல. அன்றைக்கி அவங்க பேச்சு கேட்டிருந்தாக்கா இன்றைக்கி கண்டிப்பாக நான் நல்லா இருந்திருப்பேன். இன்றைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். நீங்களும் யாரும் அப்படி பண்ணாதீங்க. என்ன